குழந்தைங்க ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்குது பாவம். அதுங்களுக்கு எவ்வளவு நேரம் நிக்கும், மூச்சு திணறுது. ஏன்னா க்ரௌட் அதிகன்றனால ஆக்சிஜன்ல ரொம்ப கம்மியா இருக்கு. நல்லா இருக்கு. ஆனா எனக்கு ஒன்றும் பயம் இல்லப்பா. ஸோ சீக்கிரம் அடுத்தடுத்த பாக்ஸுக்கு ஸ்டே டியூனா இருக்கு. பாதை சொல்லுது போகலாம் வாங்க, சும்மா இருந்த நாட்கள் எல்லாம் போச்சே, சுமந்து வந்த வேதனை காற்றுல போச்சே, இப்போ நான் தான் கண்டுபிடிக்கிறேன், இந்த பயணம் என்ன மீண்டும் படைக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம திருச்செந்தூர்லேருந்து கிளம்பிட்டோம். இனி சாப்பிடல, போகிற வழியில் சாப்பிடணும். காலையில் 5 மணிக்கு தரிசனத்தை பார்க்க உள்ளே போனது. கரெக்டாக 9:15 தான் 9:45 தான் வெளியே வந்தோம். ஸோ அப்படின்னா கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்கா எண்ணிக்கை 5, 6, 7, 8, 9, 10 கிட்டத்தட்ட 6 மணி நேரத்துக்கு 1/4 மணி நேரம் கம்மி. ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டோம். இது ட்விஸ்ட் என்னன்னா, நாங்க வந்ததுதான் லேட்டுன்னு நினைச்சோம். இப்ப வந்திருக்காங்க 9 மணிக்கு ஒரு 5 பஸ்ல. எல்லாருமே இறங்குனதும் டைரக்டா கோயிலுக்குள்ளதான். இது போக நேத்து நைட்டே வந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாமும் ஜஸ்ட் அப்படியே ஃபுல்லா கோஆர்டினேட் பண்ணி ஜாலியா பீச்ல படுத்துருந்தாங்க. இப்ப அவங்கெல்லாம் அந்த ஏதோ ஒரு நீலு கிணறு, ஏதோ ஒரு கிணறு, அந்த கிணறுல குடிச்சா நல்லதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த கிணறுல 4.5 மணி நேரம் நின்று குளிச்சு இப்ப சாமி தரிசனத்துக்கு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட நாங்க போன அதே லைன்ல தான் பொது தரிசனம் மட்டும்தான் இருக்கு. ஸ்பெஷல் தரிசனம் காசு கொடுத்து போறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இப்ப வந்து உங்களுக்கு தெரியும் அண்மை செய்திகள், ஸோ அதெல்லாம் நான் வாசிக்க விரும்பல. இவ்வளவு ஆயிடுச்சு. இதுல இவங்க போய் இதுக்கப்புறம் வெயில் கொளுத்துது சரிங்களா. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, அடுத்த 6-7 மணி நேரத்துக்கு அவங்களால வெளியே வர முடியாது. இப்பவே சாப்பிட்டு எல்லாம் ப்ரொவிஷன் எல்லாம் எடுத்துட்டு தண்ணி பாட்டிலு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துட்டு உள்ள போயிடணும். உள்ள போனதுக்கு அப்புறம் தான் இவங்க நார்மலா இருக்க முடியுமா முடியாதா இல்ல. இதுலயும் ட்விஸ்ட்னா, நாங்க காலையில போகும்போது எங்க கூட சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் தூக்கிட்டு பேரண்ட்ஸ் வந்திருந்தாங்க. அவங்களால முடியவே இல்லை. குழந்தைங்க ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்குது பாவம். அதுங்களுக்கு எவ்வளவு நேரம் நிக்கும், மூச்சு திணறுது. ஏன்னா க்ரௌட் அதிகன்றனால ஆக்சிஜன்ல ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி நாங்களே ஃபீல். அது ஒரு பிரச்சனை. அப்புறம் வயசானவங்க யாருனாலையும் நிக்கவே முடியல. எல்லாம் அங்கங்க சேர் போட்டிருக்காங்க, ஆனா இருந்தாலும் லைன்லயும் பிரச்சனை. உட்காந்து எழுந்திரிச்சா லைன் முன்னாடி போயிடுறாங்க, அது ஒரு பக்கம் பிரச்சனை. பிரச்சனை அதெல்லாம் தாண்டி ஒரு வழியா தரிசனத்தை பார்த்துட்டு கன்னியாகுமரிக்கு வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டோம். கன்னியாகுமரி பாத்தீங்கன்னா 90 கிலோமீட்டர் இருக்கு. 90 கிலோமீட்டர் இருக்கு. கரெக்டா 1 hour 51 minutes காட்டுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ரீச் ஆகணும் தான் நாங்கள் ட்ரை பண்றோம். பார்க்கலாம். ரீச் ஆனதும் உங்களுக்கு கூடலாம் முடியாது, வீடியோ வரும் பார்த்துட்டு. ஃபஸ்ட்டு கிளாஸ் பீச் பண்ணிக்கலாம். சரி. கைஸ் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் லைட் அடிக்கிறோம். விவேகானந்தா டெம்பிள். நான் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பீச் போகணும். சரியான காற்றடிக்குது. அங்கே போயிட்டு ஃபுல் வியூ காட்டலாம் வாங்க. செம்ம காற்றடிக்குது, வெயில் அடிக்குது, சரியான கூட்டமும் இருக்குது. கூட்டம் 2.5 மணி நேரம் லைனில் நின்று ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம். ஃபைனலாக கிளாஸ் பீச் வந்துட்டோம். கடைசியாக முன்னாடி போயிட்டு இருக்கான். அவ்வளோ ஒன்றும் பயமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். போய் பார்த்தா தெரியும். ஆனால் லிமிட்டடாக அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா. கிளாஸ் பீச் கிளாஸே காணும், கீழே இருக்கு. அங்கே இருக்கா? எல்லாம் நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. தமிழ் எடுப்போம். டபுள் லேயர் போட்டிருக்காங்க. டஃப்லாங் கிளாஸ் தான். அதுதான் பயமா தான் இருக்கு. பயமா இருக்கா? கண்ணாடி மேல் யாரும் படுக்க கூடாது. கண்ணாடி மேல் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுது गाइस. இந்த கிளாஸ் பிரிட்ஜ் நல்லா இருக்கு. ஆனா எனக்கு ஒன்றும் பயம் இல்லைப்பா.
எனக்கு ஒன்றும் பயம் இல்லைப்பா, நார்மலாக தான் இருக்குது. ஆனால் சொல்லும் போது ரொம்ப பயமாக இருக்குது அப்படி இப்படின்னாங்க. ஆனால் அப்படிலாம் ஒன்றும் பெருசாக இல்லை. காற்று தான் பயங்கரமாக அடிக்குது. அப்பப்போ என்னோடய தலை தான் கலைஞ்சு போயிடுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் திருவள்ளுவர் சிலைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு துயரப்பட்டு அப்படிலாம் தான் இங்கே வந்தோம். ஸோ சீக்கிரம் முடிச்சிரு. அடுத்தடுத்த பாக்ஸுக்கு ஸ்டே டியூனாக இருங்க. இந்த மாதிரி நிறையா போடுறோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நாங்கள் தெரியாத எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு தான் நினச்சோம். அன்ஃபார்ச்சுனேட்லி எப்பயும் போல் நமக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் இப்போ இன்றைக்கி இந்த இடத்துலேருந்து கிளம்புறோம்.